Taste the Daily. தியாகத்தை போற்றும் புனித திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் அன்பிக்கினிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இறைவனுக்காக எதையும் செய்யும் எண்ணத்தை மேலோங்க செய்யும் நன்னாள் பக்ரீத் திருநாள் என அறிக்கை. ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒன்று கூடி இறைவனின் புகழை நெஞ்சத்தில் நிலைக்க செய்து விருந்தளித்து மகிழ்ச்சியில் திளைக்கும் திருநாளே பக்ரீத். மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த இனிய திருநாளில் எல்லோரிடமும் இறை உணர்வும் தியாக சிந்தனையும் சகோதரத்துவமும் மலரட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. பக்ரீத் பண்டிகையையொட்டி தமிழ்நாட்டில் பள்ளிவாசல்களில் இஸ்லாமிய பெருமக்கள் சிறப்பு தொழுகை. ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ச்சி. பக்ரீத் பண்டிகை நாளில் நாடு முழுவதும் பல்வேறு பள்ளி வாசல்கள் மற்றும் பொது இடங்களில் இஸ்லாமியர்கள் கூடி சிறப்பு தொழுகை. ஏழை எளிய மக்களுக்கு இறைச்சிகளை வழங்கி ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டாட்டம். والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر. காசாவில் இஸ்ரேலின் குண்டுவீச்சுகளுக்கு மத்தியில் 2வது ஆண்டாக பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். சிதலமடைந்த கட்டிடங்களுக்கு மத்தியில் குழந்தைகள் உட்பட ஏராளமான சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பணியாளர் கூட்டுறவு சங்க பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூட்டுறவு சங்க செயலாளர் மீது வழக்கு பதிவு. ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அரசு ஊழியர்களே நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு உழவாரப்பணி செய்ய வந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த அர்ச்சகர் மீது வழக்கு பதிவு. ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன மூதாட்டி வரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வரும் நிலையில் கோயிலுக்கு கூட நிம்மதியாக செல்ல முடியாத அவலம். சென்னை அருகே ஓட்டேரியில் உள்ள குடியிருப்பில் உள்ள மின் தூக்கியில் சென்ற இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து வயது பெண்களுக்கும் வீடுகளிலும் பொதுவெளியிலும் பாதுகாப்பே இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி 21 வயது இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. விடியா திமுக அரசு பள்ளி கல்லூரிகளில் பாலின கல்வியை கற்பிக்க தவறியதன் தோல்வியே இத்தகைய சம்பவங்கள் நிகழ காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் 13 வயது சிறுமியிடம் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 5 இளைஞர்களுடன் விடியா அரசின் ஏவல் துறையினர் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த அவலம். விடியா ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் முதல் போலீசார் வரை பாலியல் குற்றவாளிகளை மெத்தன போக்குடன் கையாள்வதால் குற்றவாளிகள் துணிச்சலுடன் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் ஆதங்கம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் அவலம். ஸ்டாலினை போல் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் அதிகாரிகள் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குழந்தை திருமணங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் இதனால் கர்ப்பமடையும் சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காசக்காரனூர் பகுதியில் 2வது திருமணம் செய்ய முயன்ற தந்தையை கொலை செய்த மகன் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் கொலை கொள்ளை போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிகாலையில் லாரி ஓட்டுநர் மர்ம நபர்களால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளொரு மேடியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலைகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வாய் மற்றும் மூக்கை துணியால் கட்டி 86 வயது மூதாட்டி படுகொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாததால் முதியவர்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை வேப்பேரியில் சரமாரியாக வெட்டப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரவுடி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே கரையூரில் இருந்து இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ கஞ்சாவுடன் 6 பேர் சிக்கினர். ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா, போதை மாத்திரைகள் சர்வசாதாரணமாக கடத்தப்படும் நிலையில் தமிழ்நாடு என்ன போதைப் பொருட்களின் குடோனா என மக்கள் கேள்வி. பேங்காங்கிலிருந்து கோவைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ 155 கிராம் எடை கொண்ட ஹெட்ரோபோனிக் உயர்ரக கஞ்சா கடத்தி வந்த பெண் சிக்கினார். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் விதவிதமான பெயர்களில் போதைப் பொருட்கள் கிடைப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்ட 1250 கிலோ பீடி இலைகளுடன் 4 சிக்கினர். 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை இலங்கை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் தமிழ்நாட்டில் கடலோர காவல்படை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த போதை மாத்திரைகள் பிடிபட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சி தெருக்களில் காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகிறதோ இல்லையோ, போதை மாத்திரைகள் தெரு தெருவாக கூவி கூவி விற்பனை செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி திமுக தலைவர் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதாக சொந்த கட்சியை சேர்ந்த துணைத் தலைவர், கவுன்சிலர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. திமுக நகராட்சி தலைவரின் அராஜகத்தை தட்டி கேட்டதால் தங்கள் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சித்து வருவதாக அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் குமுறல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் ஏவல் துறையினர் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்வோருக்கு ஆதரவாக இருப்பதால் தடை செய்யப்பட்ட பொருட்களும் தமிழகத்தில் சர்வ சாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனது நிலத்தில் தூய்மை பணி செய்ய மறுத்த தூய்மை பணியாளர்களை விடியா திமுகவின் கிளை செயலாளர் ஆபாச வார்த்தைகளால் பேசி இழிவுபடுத்திய அவலம். ஆபாச பேச்சாளர்களின் கூடாரமாகி உள்ள திமுகவினர் பெண்களை இழிவாக பேசி வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் அதை கண்டிக்காமல் கனிமொழி வாய்மூடி மௌனியமாக இருப்பதாக பெண்கள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் சின்ன இருசாலம்பாளையம் கிராமத்தில் உள்ள முத்து மாரியம்மன் கோயில் செடல் திருவிழாவில் நடைபெற்ற சுவாமி ஊர்வலத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். திருவிழா நடைபெறுவது தெரிந்தும் தாழ்வான மின் கம்பிகளை கூட சரி செய்யாத விடியா அரசின் மின்துறை அதிகாரிகள் மீது ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே வீட்டில் தனியாக இருந்த அங்கன்வாடி பெண் ஊழியரை கட்டி போட்டு 15 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சர்வசாதாரணமாக திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்ததாரர்களை கண்காணிக்கும் பெண் உயர் அதிகாரியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய உச்ச அதிகாரியும் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதாக குற்றச்சாட்டு. கழிப்பிடங்கள் பராமரிப்பு பணிகளில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டுகொள்ளாததால் மாதந்தோறும் 25 லட்சம் ரூபாய் வரிப்பணம் கொள்ளை போவதாகவும் ஊழல் அதிகாரிகளால் மாநகராட்சி நிர்வாகமே நாட்டமடித்து விட்டதாகவும் மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு பகுதியில் மலர் வணிக வளாகத்தையும் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய 3.5 ஏக்கர் நிலத்தையும் 1 லட்சம் ரூபாய் குத்தகையில் திமுக பிரமுகர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு. 600 விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய வளாகத்தை அதிகாரிகள் மூலம் மிரட்டி அபகரித்ததாகவும் அதிகார மமதையில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக பிரமுகரை கண்டு வேளாண் அதிகாரிகள் பயப்படுவதாகவும் மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல மூங்கிலடி கிராமத்தில் திமுக ஒப்பந்ததாரர் டெண்டர் எடுத்து அமைக்கும் சிமெண்ட் சாலை தரமற்றதாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் சிறிய ஒப்பந்ததாரர்கள் வரை மக்கள் பணத்தை கொள்ளையடித்து தொடர்கதையாகி வருவதாக மக்கள் ஆதங்கம். இது ஏற்கனவே தார் ரோடு, நல்ல ஜோரான ரோடா இருந்து சும்மா நாச்சுக்கும் நோண்டிட்டு சிம் ரோடு போடுறாங்க. வேஸ்ட் இது, எங்களுக்கு எந்த யூஸ் இல்லாத ரோடு போடுறாங்க. அதுக்காக சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தண்ணி போகணும், வழியும் வெளில யாரும் வண்டி உள்ள வெளில வராது, அகலம் கிடையாது, தரங்கட்ட ரோடு இது.
இதை வந்து நாங்கள் தடுக்கிறோம், அவங்க கேட்கல. மீறி நோண்டிவிட்டு ஆளுங்கட்சியினத்தோடு செய்கிறாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஆளுங்கட்சிக்காரங்க அராஜகம் இது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை முறையாக பராமரிக்க திராணியின்றி 70% மைக்ரோ உரமாக்கல் மையங்களை மூடுவதற்கு முடிவெடுத்துள்ள சென்னை மாநகராட்சி, குப்பைகளை அகற்றுவதற்கு பதிலாக வெற்றி விளம்பரங்களில் மூழ்கி சிங்கார சென்னை என்று கனவை நாட்டமெடுக்கும் நகரமாக மாற்றியுள்ளதே விடியா ஸ்டாலின் அரசின் 4.5 ஆண்டு கால சாதனை என சென்னை மக்கள் ஆதங்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. சாலையில் நடந்து சென்ற இருவர் மீது லாரி மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த கூலி தொழிலாளியை போக்குவரத்து காவலர் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டதை கண்டித்து இளைஞர்கள் போராட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சமூக விரோதிகளின் கொட்டத்தை அடக்க திராணியற்ற ஏவல் துறை அப்பாவி மக்களை சித்திரவதை செய்வதாக மக்கள் கொந்தளிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பெண் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பிரியாணி புகழ் அமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தீவிரம் காட்டுவாரா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் தற்போது வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 197 உயர்வு. ஆக்சிஜன், வெண்டிலேட்டர்கள், தனிமைப்படுத்துதல் படுக்கைகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை தயார் நிலையில் வைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் ஸ்டாலினின் அரசு பெயரளவுக்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியா முழுவதும் நேற்று ஒரே நாளில் 391 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 5755 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். இந்தியாவில் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் மட்டும் 4 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 59 உயர்ந்தது. தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் தலா ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழ்நாடு மின்சார நுகர்வோர் சங்கம் ஜூலை 2025 திட்டமிடப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை ஒரு வருடம் ஒத்திவைக்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வலியுறுத்தல். 2025 முதல் காலாண்டில் மின் நுகர்வு 8% குறைந்து சிறு குறு தொழில்கள் இயக்கத்திறன் 61% வீழ்ந்துள்ள நிலையில் மின்கட்டண உயர்வு நெருக்கடியை மேலும் மோசமாக்கும் என கவலை. தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து இரத்தத்தை குடிக்கின்றார்கள் என உயர்நீதிமன்றம் வேதனை. குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது குற்றவியல் சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கும் ஓய்வறையின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. ஸ்டாலினின் மாடல் அரசு பாழடைந்த கட்டிடங்களை முறையாக ஆய்வு செய்து பராமரிக்காமல் பணியாளர்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வங்கி ஊழியரை தாக்கிய நெல்லை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட 9 பேர் மீது கண் துடைப்புக்காக வழக்கு போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறை ஆளும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதையே வழக்கமாக கொண்டுள்ளதாக மக்கள் ஆதங்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத போக்குவரத்து கழக அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உபமின் நிலைய ஆயில் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. முறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு. அலட்சிய போக்குடன் செயல்படும் பேரூராட்சி நிர்வாகம் குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்தி தரமான குடிநீரை வழங்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தல். சென்னை அடுத்த ஆவடியில் வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து மேற்கொள்ளாததால் திருட்டு சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஜூன் 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. ஜூன் 10ஆம் தேதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.